நீங்கள் ஓட்டிங்கும் போது நான் சார் சொன்னது கூட ஒரு விஷயம் ஆட் பண்ணணும். கிரானியூலராக திங்க் பண்ணீங்க அப்படின்னா பாலிடிக்ஸில் அரித்மெட்டிக்கும் முக்கியம், கெமிஸ்ட்ரியும் முக்கியம். நீங்கள் வெறும் அரித்மெட்டிக் மட்டும் நம்ம கணக்கு போட முடியாது. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அது பொருந்தா கூட்டணியாக இருந்தால் ஓட் ஷிஃப்ட் ஆகாது. தலைவர்கள் வலுக்கட்டாயமாக சில கூட்டணிகள் அமைப்பாங்க, தொண்டர்கள் ஒத்து போக மாட்டாங்க. அப்போ அங்கே ஓட் ஷிஃப்டிங் நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி நிறைய தேர்தல்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் டிவிகே ஏடிஎம்கேக்குள்ளே இருக்க கெமிஸ்ட்ரி அது ரொம்ப காலமாக இருக்குது. அது ஒருவேளை ஒரு கூட்டணிக்கு வந்தால் அந்த கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் இருக்காது, அரித்மெட்டிக்கும் ஒர்க் அவுட் ஆகும். உறுதியாக தாவேகா அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். அது பாஜக கூட இருந்தாலும், பாஜக கூட இருக்குதுன்றதுக்காக ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு ஜனங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. இன்னொரு விஷயம் நாங்கள் கிரவுண்டில் பார்க்கும்போது 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாஜக எதிர்ப்பு மனநிலை தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு, பழைய அளவுக்கு இல்லை. அப்போ நீங்கள் பாஜக எதிர்ப்பு 80% அப்படின்னா அது மெல்ல மெல்ல குறைஞ்சி இன்னைக்கு 60%, 50%. இப்போ எதிர்ப்பு இருக்கு, முன்னாடி பாஜகவுக்கு இருந்த அளவுக்கு எதிர்ப்பு இல்லை. ஏன்னா பாஜகவுடைய பெனிட்ரேஷன் தமிழ்நாட்டில் முன்னோட ஜாஸ்தியா இருக்கு. பெனிட்ரேஷன்றது என்ன, பீகார்காரனை இங்கே பாஜக மெம்பராக போகிறான். இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் தான் பிஜேபியில் சேர போறாரு. என் குடும்பத்திலே ஒருத்தர் பிஜேபியில் சேர்ந்தா நான் முன்ன மாதிரி எப்படி பிஜேபி எதிர்த்து பேச முடியும்? என் பெரியப்பா இருக்காரு, என் சித்தப்பா இருக்காரு, என் தம்பி இருக்காங்க. அப்படி தமிழ்நாட்டுடைய கிராமங்கள் வரைக்கும் பிஜேபி போய் சேர்ந்துருக்கு. அதனால பிஜேபி ஏதோ ஒரு அந்நிய வடமாநில கட்சி அப்படின்னு நம்ம இனிமே சொல்ல முடியாது.